யூடியூப் சமையல் தமிழ் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம காரசாரமான ஒரு டிஷ் செய்ய போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இது என்னென்னா கேரளா ஸ்பைசி சிக்கன் பரட்டல். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1.5 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ வினிகர் இருந்தால் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஒரு லெமன் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி லெமன் தான் சேர்த்துறேன். இப்போ ஒரு இன்னும் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. எல்லா மசாலாவும் நல்லா சிக்கனோட ஒட்டுற மாதிரி பனைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துன மசாலாலாம் நல்லா கலந்துருக்கு. இந்த மசாலாலாம் சிக்கனை நல்லா ஒட்டணும், அப்போ தான் செஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய். இந்த டிஷ் ஃபுல்லாகவே தேங்காய் எண்ணெயில் தாங்க செய்யணும். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 இன்னும் கருவேப்பிலை, அப்புறம் நம்ம கலந்து வச்சு சிக்கன் சேர்த்துக்கலாம். இதுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லைங்க, ஏன்னா சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி விடும் நல்லா. இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கன் வேகிறது வரைக்கும் மூடி வச்சிடலாம். நான் சிக்கனில் தண்ணியே சேர்த்தவே இல்லை, இதுவே நல்லா தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். சிக்கன் வேகிற டைம் வெறும் 10 நிமிஷம்தான். ஆல்ரெடி 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னொரு 7 நிமிஷம் மட்டும் நம்ம அப்படியே விட்டுறலாம். இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுறலாம். திருப்பி நம்ம ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சிடலாம். ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா நல்லா சிக்கன் ரப்பர் மாதிரி ஆயிடும். அப்படி ஆனால் நல்லாவே இருக்காது. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நமக்கு ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் இஞ்சி நல்லா இப்போ நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இப்போ நமக்கு கேரளா சைடு ஸ்பைசி சிக்கன் பரட்டல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். யூடியூப் சமையல் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வரும்.